அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 2க்கான ஆன்சரை பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 2 படித்த அளவுக்கு நமக்கு கொஷின் கிடைச்சா நமக்கு போதும். சரிங்களா? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே ரொம்ப வரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேங்களா? படிச்சிருக்கோம், படித்த அளவுக்கு நமக்கு கொஷின் போட்டாலே நமக்கு அது மார்க் வந்தாலே போதும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தூ உய் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? தூ உய் அப்படின்னால என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தூ வீன்னு அர்த்தம். ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாகவே இருக்கு. பாருங்க, நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே ஓரளவுக்கு ஈஸியாக தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? மனம் உடஞ்சு போயிடக்கூடாது. ஓகேவா? நிறைய பேர்த்தோட சஜஷன் அதான் இருக்கு. படிச்சிருக்கோம், படிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கரெக்டாக நம்ம போட முடியல அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோடைய மன உளைச்சலாக இருக்கு. ஓகேவா? அது வேண்டாம். நமக்கு ஈஸியாக நமக்கு ஓரளவுக்கு போகிற அளவுக்கு எவ்வளோ கொஷின் வருதோ வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. படித்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் தூயி, தூவி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெறி, வெறி அப்படிங்கிறது 5. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தளி அப்படிங்கிறது தழுவி, அப்போ இங்கே இருக்கு. நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நசை, நசை அப்படிங்கிறது விரும்பி இங்கே இருக்கு. அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 4 and 3 அப்படிங்கிறதான் நமக்கு சரியான ஆன்சரு. அப்போது ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு 7 இருக்கு. ஈஸியாக இருக்கு. ஓகேங்களா? ஓரளவுக்கு நமக்கு படிச்சிருக்கும். சரிங்களா? மொத்தமும் நம்ம படிக்காம இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு 60% 70% படிச்சிருந்தாலே போடுற மாதிரி தான் இருக்கு. பாருங்க அடுத்த கொஸ்டின் செகண்டு. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகமாது நாள் நாளி அப்படிங்கிற பாடலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் தான் பாடலுடைய ஆசிரியர். அப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, மூணாவது கொஸ்டின் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. வானதி அப்படிங்கிறது வான் கூட்டல் நதி தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் 2 சொல்லி நான் இருக்கு, வருமொழியில வந்து பார்த்தீங்கன்னா அதே மெல்லினம் தான் இருக்கு. இப்போ 2 நமக்கு கட் பண்ணி விட சேர்த்தணும் அப்படின்னா வானதி, அது மட்டும் தான் கரெக்ட். தமிழ் அணங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் கூட்டல் அணங்கே அப்படி வரணும். பொருளின்றி, அதாவது பொருட்டின்றி, பொருட்டு கூட்டல் இன்றி, இல்லைன்னா பொருள் கூட்டல் இன்றின்னு வரணும். அன்றுன்னு வந்திருக்கு, இதுவும் வராது, இது வராது. குறுகு கூட்டல் உண்டு அப்படி கொடுத்துருக்காங்க. குறுகும் உண்டு, அதுவும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரக்கூடிய ஆன்சரே தேர்டு கொஷினுக்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு. நட்பு கொள்ளும் முன் ஆராய வேண்டியன. நட்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏன்னா நட்பு அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. அப்ப நட்பு கொள்ளும் முன் ஆராய வேண்டியன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் உரைப்பது என்ன கேட்டுறான். உரைப்பனவற்றுள் பொருத்தமானது என்ன பார்த்தீங்கன்னா குணம் வேணும், அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா குடி, இருப்பிடம், குற்றம், அதை தாண்டி சுற்றம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆராய்ந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நட்பை ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. இப்போ 4வது கொஸ்டினுக்கு எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க 5 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் பக்காவான கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாரடாக்ஸ் அப்படிங்கிறது முரண்படு மெய்மை, ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல் முரண். ஏன்னா மோரான் முரண் அப்படிங்கிறதா மோரானா போகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க ஆன்டிதீசஸ் அப்படிங்கிறது எதிரிணை, எதிரிணை இசைவு 3க்கு 3 இருக்கு. அனாலஜி அப்படிங்கிறது இணை ஒப்பு 4க்கு 4 இருக்கு. அப்போ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 3 and 4 அப்படிங்கிறது எல்லாமே டைரக்டா இருக்கு. டைரக்டா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5க்கு நமக்கு என்ன வருது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஓகே, கொஸ்டின் நம்பர் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 6 என்ன கொடுத்துருங்க அப்படின்னா வினையச்ச தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். வினையச்சம், வினையச்சம் அப்படிங்கிறது பாருங்க ஃபர்ஸ்டே பாடி, ஈலியும் ஊழியும் முடிஞ்சா வினையச்சம் ஈஸியா தூக்கலாம். பாடி முடித்தாள் அப்படிங்கிறது 6வது கொஸ்டினுக்கு ஏ தான் நம்மளுடைய சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் பாருங்க என்ன ஆன்சர்னு. 7th கொஸ்டின் பொருந்தாத எச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறான். சரிங்களா? கலங்கிய, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிய, பார்த்த, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கிய, சரிங்களா, மாட்டிய, இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எச்சமா வருது. சரிங்களா? அப்போ பொருந்தாத எச்சம் அப்படிங்கும்போது அழகிய அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பில் வந்துடும். குறிப்பில் வரனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த இடத்துல எச்சமா எடுக்க முடியாது, அதெல்லாம் டைரெக்டாக எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 7வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சரு சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 8 சரியான இணையை கண்டறிய அப்படிங்கிறாங்க.
சரியான இணை அப்படிங்கும்போது மரி மரி அப்படிங்கிறது மான்குட்டி தான். ஒன்று கரெக்ட், மான்குட்டி மரி அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைன்னு இருக்கு. திரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கப்பம் வராது, அலை இந்த மாதிரி வரக்கூடியது தான் என்ன ஆகுதுன்னா திரையாகுது. அடுத்து செருன்னு இருக்கு. செரு அப்படிங்கிறது வயல் வராது. இந்த செரு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பகை அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இந்த வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூ வரணும். செரு அப்படிங்கிறது இந்த ரூ வந்தால் தான் வயல் அப்படிங்கிறது ஆகுது. அடுத்து பாருங்க குறுகு. குறுகு அப்படின்னா சுருங்கு அப்படிங்கிறது கிடையாது. குறுகு அப்படிங்கிறது பறவையே சொல்லக்கூடியது. சரிங்களா? குறுகு அப்படிங்கிறது பறவையே சொல்லக்கூடியதான் நமக்கு குறுகு. அப்போ இதுவும் மேட்ச் கிடையாது. ஃபர்ஸ்டே நமக்கு மேட்ச் தான். கொஷின் நம்பர் 8க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் நம்பர் 9 பாருங்க. தெண்டிரை எழுனி. தெண்டிரை அப்படின்னு பிரிச்சனாலே தென்மை கூட்டல் திரை தான். அப்போ எழுனி அப்படிங்கிறது தனியாக போட்டுற வேண்டியதான். அப்போ தென்மை கூட்டல் திரை கூட்டல் எழுனி, அதான் தெண்டிரை எழுனி அப்படிங்கிறது 9வது கொஷினுக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் 10. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டாலே யார் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாரதியார் எடுக்கலாம் தாராளமா. கொஷின் நம்பர் 10க்கு ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 11. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஆக்சுவலா வந்து பாத்தீங்களா இது நமக்கு டிஎன்பிசி கொஸ்டின்லயே நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? மாலை இருக்கு, நூல் இருக்கு, மலர் இருக்கு, செண்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் மொத்தமா நமக்கு சேர்க்கும் போது நூல் மலர் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சரா நமக்கு டிஎன்பிசி தரப்புலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சரா நூல் மலர் தான் இருக்கு. நூல் மாலையோ மலர் மாலையோ மலர் செண்டோ இந்த மாதிரி நமக்கு தரல. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வச்சிருப்பாங்க போல. சரிங்களா? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நூல் மலர் தான் ஆன்சரா கிடைக்குது. 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு 12வது கொஸ்டின். விடியற் காலையில் கோழி அப்படிங்கிறது கூவுதல். கோழி கூவுதல் வராது. சரிங்களா? சேவல் தான் கூவுதல் வரணும். கோழி அப்படிங்கிறது கொக்கரிக்கும் அப்படித்தான் வரும். சரிங்களா? அப்போ 1 தப்பு. 2வது பாருங்க. கொடியில் உள்ள மலரை கொய்துவா. இப்போ மலர் அப்படின்னாலே கொய்துவா அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ நம்ம ஈஸியாக எடுத்துட வேண்டியதான். இப்போ 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொடியில் உள்ள மலரை கொய்துவா அப்படிங்கிறது மலரை கொய்துவா தான். 12க்கு 2 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த பாருங்க 13வது கொஸ்டின் பாருங்களேன். பிறமொழி சொற்களற்ற தொடரை நமக்கு தேர்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க அப்படிங்கிறது அழைப்பு மணி ஒலித்தது கயல்விழி கதவை திறந்தாள் அப்படிங்கிறதான். சரிங்களா? மீதிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி தான் இருக்கு. ஓகேங்களா? வார்த்தைகள் நமக்கு மாறி மாறி இருக்கனால, ஏன்னா அவித்து விடாதே இது இருக்கு, வெள்ளம் நீர் இது இருக்கு, கிராமம் சிற்றூர் இது இருக்கு. அப்போ இதுல மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான ஆன்சரா இருக்கக்கூடியது. அப்போ 13வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. இது பாருங்க சூப்பரான கொஸ்டின். இது நமக்கு ஆக்சுவலா புக்லேயே இருக்கு. டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா படி எடுத்தல் அப்படிங்கிறதா நம்ம கரெக்ட். 1வது இடத்துல 3, 1வது இடத்துல 3 அப்படிங்கும்போது இங்க இருக்கு, அதை தாண்டி இங்க இருக்கு. அப்போ நீங்க சியும் டியும் கேன்சல் பண்ணிடலாம் பக்காவா. செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிருங்க. டிரான்சாக்ட் அப்படின்னாலே செயல்படுத்துதல். சரிங்களா? ஆக்ட் அப்படின்னாலே அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆக்ட் அப்படிங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா செயல்பாடு தான். இப்போ செயல்படுத்தல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் செகண்டுக்கு. அப்போ செகண்ட் பிளேஸ்ல பாருங்க 1 இங்க இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. அப்போ செகண்டா கேன்சல் பண்ணிட்டு தேர்ட் ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா எடுத்துடலாம். எதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக் பண்றதுனா பண்ணிருங்க. டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். அப்போ உருமாற்றுதல். டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது உருமாற்றுதல் அப்படின்னு வருது. மாறுதல் உருமாற்றுதல் அப்ப இங்க இருக்கு. அப்ப 3142 அப்படிங்கிறத நமக்கு 31 அடுத்தது 4 அடுத்தது 2 கரெக்டா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 14க்கு ஏ தான் நமக்கு சரி. சரிங்களா?
3142. அடுத்த பாருங்க 15 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சரியான இணைப்பு சொல். கன்ஜெக்ஷனை விட வச்சு இது ஒரு கொஷின் கேட்குறாங்க சரிங்களா, ஏதோ ஒரு கொஷின் கேட்குறாங்க. நம்ம லைட்டாக நம்ம புக்கு வாசிச்சிருந்தாலும் போது நம்ம ஏத்திரிலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட்டை வச்சு நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா, அதுவே நமக்கு தாராளம் தான், பொதுமானதான். காய்த்த மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஃபார் த ரீசன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டா அப்படின்னா அவர் எளிமையை விரும்பியவர் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டினே சரிங்களா. நீங்க மேலும் எனவே ஆகையால் அப்படி போட்டிருந்தா நம்ம வேஸ்ட் தான் சரிங்களா. பார்க்கும் போது நமக்கு ஒரு ஆன்சரு டக்குன்னு மனசுல படும், அப்போ டக்குன்னு அந்த ஆன்சர் என்ன பண்ணா ஒரே செகண்ட்ல எடுத்துறோம். அதை போட்டு நம்ம போட்டு மனக்குழப்பமாக கூடாது சரிங்களா. அடுத்த பாருங்க 16 குறில் நெடில் வேறுபாடு, அதை மாற்றம் கொடுத்துட்டு கொள் அப்படிங்கிறது வாங்குன்னு அர்த்தம், கோல் அப்படிங்கிறது புறங்கூறுதல். அப்படிங்க கோல் மூட்டுறதுன்னு சொல்றோம், ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் பேசக்கூடியதுதான் கோல் அப்படிங்கிறது புறங்கூறல். 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் பாருங்க 17 பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அப்ப தலகாணி கொஸ்டின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரான கொஸ்டின் தான் சரிங்களா. தலகாணி, இடதுபுறம், இடப்புறம், சுவரு, இந்த மாதிரி கொஸ்டினா நம்மளுடைய ஃபேவரான கொஸ்டின் தான் ஓகேவா. இப்ப பாருங்க தலகாணியில் இடது பக்கங்கிறத இடப்பக்கமா போகுங்கிறது நமக்கு கான்ஸ்டன்டா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப பாருங்க தலகாணி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆன்சர்னா தலையணை அப்படிங்கிறது கேட்குது, ஏன்னா நம்ம தலையில அணைச்சுதான் படுக்கிறோம், தலையணை. அப்ப இடது பக்கம் அப்படிங்கிறது இடப்பக்கமா வரணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் சரிங்களா. வலது பக்கம் அப்படிங்கிறது வலப்பக்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கொஸ்டின். அப்ப 17க்கு பாருங்க ஆன்சரு சி தான் கரெக்ட். அப்போ நம்ம சி தான் எடுக்க வேண்டியிருக்கு, 17க்கு சி தான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க பேசேஜ். இது பாருங்க இதெல்லாம் நம்மளுடைய கைவந்த கலை மாதிரி தான் சரிங்களா. அப்புறம் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய கொஷின்ல அப்ரிவேஷன் கொஷின் அப்படிங்கிறது நமக்கு இது இருக்கும், பேசேஜ் கொஷின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட்ல பழமொழிகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பான், யூனியன் இஸ் 10th. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டாஸ் செல்டம் பைட்டு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காப்பாற்றக்கூடிய கொஷின். இது நம்ம கொஷின் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றக்கூடிய கொஷின் தான். 5 கொஷின் ஈஸியாக தூக்கிடலாம், இதில் எது தயவு செஞ்சு தப்பு பண்ணிடாதீங்க ஓகேவா. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் அலுமினிய ரசாயன பொருட்கள், சந்தனம், அது வந்து பார்த்தீங்கன்னா சந்தன எண்ணெய், இதெல்லாம் அப்படியே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கான். ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு நம்ம முடிச்சிட்டாலே ஏற்காடு எந்த மாவட்டத்தில் இருக்குது. நீங்க இது பேசேஜ் நீங்க படிக்காமலே ஜென்ரலா டிஎன்பிசி நம்மளை போல ஆட்கள் மாதிரி படிக்கக்கூடியவன தூக்கிடுவான் ஈஸியா. ஏற்காடு அப்படின்னாலே சேலம் போட்டுருவான், பேசேஜே படிக்க மாட்டான் சரிங்களா. அடுத்து பாருங்க 19வது கொஸ்டின். அடுத்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க, சேலம் மாவட்டத்தில் பெருமளவில் நடக்கக்கூடிய தொழில். பெருமளவில் என்ன தொழில் நடக்குது? அப்ப தொழில் 3 தொழில் கொடுத்துருக்காங்க. அப்ப லைட்டா அது ஒரு செகண்ட் இப்படிங்கிறக்குள்ள வாட்ச் எடுத்துடலாம். அப்ப பாருங்க முலாம் தொழிலும் என்ன ஆகுது அப்படின்னா பெருமளவில். அப்ப நீங்க அதுல இருந்து தான் கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சதுனால ஈஸியா போட்டுலாம். அப்ப முலாம் பூசுதல் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமளவில் நடக்கக்கூடிய தொழில். அலுமினியம் இருக்கு, ரசாயன பொருள் இருக்கு, வனஸ்பதி எல்லாமே இருக்கு. இது வந்து பார்த்தா அப்படின்னா முலாம் பூசுதல் அப்படிங்கிறது நமக்கு பெருமளவில் நடக்கக்கூடியது. ஏன்னா கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 19க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் சரி சரிங்களா. இதுல எது லேட் பண்ண வேண்டாம் ஓகேவா. ஒரு செகண்ட்ல கொஷின் எடுத்துட்டு போட்டு அடுத்த கொஷின் திங்க் பண்றதுக்கு வச்சுக்க வேண்டியதான் டைம். அடுத்த கொஷின் பாருங்க 20வது கொஷின். கான்பான் அப்படிங்கிறது பார்க்கற காத்துட்டு இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப நடக்கவிருக்கக்கூடிய செயலை குறிப்பது. அப்ப கான்பான் அப்படிங்கிறது ஃபியூச்சருக்கு தான் போகுது. அப்ப நடக்கவிருக்கக்கூடிய செயல் தான். இப்ப ஈஸியா தூக்கலாம். 20வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து பாருங்க லெக்சிகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரிஸ் வகையில் வரக்கூடியதுதான். லெக்சிகன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரகராதி அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா. நல்லா லக்ஸூரியா இருக்கிறோம்னு சொல்றோம். இப்போ பேராசை அந்த மாதிரிலாம் சொல்றோம் பாருங்களா, பேர். இப்போ அதை வச்சு எடுத்துட வேண்டியதான் பேரகராதி அப்படின்னு சொல்லிட்டு 21க்கு ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் பாருங்க 22. மாநிலத்தில் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் படிச்சிருந்தாலும் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முடியரசனுடைய பாடல் இருக்கு. அப்போ அந்த முடியரசனுடைய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தொகுதிக்கு எதுக்கு கீழே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிகள் எதுக்கு கீழே எடுத்திருக்காங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு கீழே தான் இந்த லைன் வருது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. 22க்கு ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். அடுத்த பாருங்களேன் 2 கொஸ்டினா உடச்சு தந்திருக்காங்க.
சரிங்களா? ஒன்றும் கிடையாது. பத்தியை படித்து வினாக்களுக்கு சரியான விடைகள். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது. நீங்கள் ஜஸ்ட் சும்மா நீங்கள் கொஷின் வாட்சா கூட போட்டுடலாம். சேலம் அப்படிங்கிறது 23க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் பாருங்க 24. சேலம் மாவட்டம் எந்த தொழிலும் சிறப்பாக விளங்குகிறது அப்படிங்கிறது பால் பண்ணை தொழில தான் சிறப்பாக விளங்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கு. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பால் பண்ணை தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. தொழிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. அதுதான் கொஷினா போட்டிருக்கான். அடுத்து பாருங்க ப்ரோஸை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்கான். 25 திராவிட. அப்ப திராவிடர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருந்து தான் வந்திருக்கு. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படிங்கிற ஒரு 6 ஸ்டேஜ். அப்போ அந்த 6 ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற சொல் இருந்தால் உருவானது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா ஈராஸ் பாதிரியார் ஃபாதர் அவர் தான் சொல்கிறாரு. 25க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 26. அழியா புகழ் அப்படிங்கிற ஒற்றுப்பிழை இருக்கானா? இருக்கு. அழியா புகழ் இப்பு வரணும். அப்போ ஒன்று தப்பு. தப்பு மீன்ஸ் அதில் பிழை இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ தப்பு தான். ஆனால் ஆன்சர் படி நம்ம கரெக்ட். 2வது பாருங்க ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகாதுங்கிறது இது நமக்கு கரெக்ட். இப்போ கூற்றும் காரணமும் ரெண்டும் சரி. இப்போ ரெண்டும் சரி அப்படிங்கும்போது 26க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? கொஷின் எல்லாம் தரமா வாசிங்க. ஓகேவா? எது நம்ம மிஸ்டேக் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்க 27. கீழ்கண்டவற்றில் தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்திய அணி வென்றன. இந்திய அணிகள் அப்படின்னா வென்றன வரலாம். இப்போ இந்திய அணி அப்படிங்கும்போது வென்றது தான் வரணும். ஒன்று தப்பு. 2வது பாருங்க இந்திய அணி வென்ற இது கரெக்ட். அடுத்த பாருங்க இந்திய வீரர்கள் வென்றனர். இந்திய வீரர்கள் வென்றனர் அப்படிங்கும்போது ப்ளூரலு. மரியாதை நிமித்தமா சொல்லும் போது வென்றனர் அப்படிங்கிறது சொல்லாமன்னா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். அடுத்த பாருங்க இந்திய வீரர்கள் தோல்வி அடைவார்கள். தோல்வி அடையவர்கள் அன்று. அன்று வராது. ப்ளூரல் வரும்போதே அல்ல. அதான் நமக்கு வரணும். சரிங்களா? அப்போ 4வது தப்பு. அப்போ 1, 4 தப்புங்கும் போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில தான் இருக்கு. ஓகேவா? 27க்கு சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 28. நமக்கு மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு கலை சொற்கள் தான். ஏரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காற்றில் உழவுகின்ற ஆண்டனா. ஏரியல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவர். அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். காற்றில் உழவுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாருங்க அசாசினேஷன். அசாசினேஷன் அப்படிங்கிறது அரசியல் கொலை. அது நமக்கு 2க்கு 2 இருக்கு. அப்போ இதவே எடுத்துட வேண்டியதான். 1 வச்சு எடுத்துட வேண்டியதான். மீது எல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஏ மட்டும்தான் இருக்கு. 1, 2, 3 மற்றும் 4 அதுதான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? 28க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 29. சொல்லின் அகத்தே. அகம் அப்படின்னாலே உள்ளந்தான். அப்போ சொல்லின் அகத்தே மனம் உள்ளந்தான். இப்போ சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமானால் அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அகமினா. ஆமாவா இல்லையானா ஆமாதான். புறவினா அப்படின்னா நமக்கு வெளியில இருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். இது கூற்றா கொடுத்துருக்கான். காரணம் பாருங்க எது, யார், ஏன் இப்படிங்கிற கொஷின் இருக்கு. இதெல்லாம் கொஷின் கேட்கக்கூடிய வினா எழுத்துக்கள் தான். ஏன்னா வினா எழுத்துக்கள்னா ஏ படிக்கிறோம், யா படிக்கிறோம், ஏ படிக்கிறோம், ஆ படிக்கிறோம், ஓ படிக்கிறோம். அப்ப இச்சொற்கள் இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லையானா பொருள் இல்லை. தூ மட்டும் இருக்கு. என்ன பொருள் இருக்கு? ஒன்றும் இல்லை. இரு மட்டும் இருக்கு. ஒன்றும் கிடையாது. இன்னு மட்டும் இருக்கு. என்னும் கிடையாது. இதே நெடில் எழுத்து போட்டிருந்தாங்கன்னா பொருள் இருக்கு. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில பொருள் இருக்கு. அதனாலதான் இதை போட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ 1 கரெக்டு, 2 கரெக்ட். அப்போ 2 கரெக்ட்னா 2 கரெக்ட்னா கரெக்டான கூற்றான கரெக்டு. சரிங்களா? 2மே சரி. சரியான விளக்கம் தான். 29க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் தான் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பொறுத்து அப்படிங்கும்போது பண்டம் அப்படிங்கிறான். பண்டம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கமோடிட்டி தான் பண்டம் ஆகுது. அப்போ 1ஆம் இடத்துல 1 பாருங்க எல்லாமே 1 வச்சிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி வந்துட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? மீதி வந்து பார்த்தோன்னா 1 மட்டும் இருந்துச்சுன்னா ஈஸியாக தூக்கிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். ஒன்றும் பெரிய மேட்டர் இருக்காது. பயண படகுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரிஸ் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா பயண படகுகள். அப்போ
செகண்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, ரெண்டாவதுல 2 எண்ணை கழிச்சு விட்டுடலாம். இதையும் கழிச்சு விட்டுடலாம், இதையும் கழிச்சு விட்டுடலாம். ஏவும் சியும் வராதுன்னு தெரிஞ்சிடலாம். அடுத்த போட்டி இது 2க்கும் தான். அடுத்த பாருங்க, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அடுத்து நீங்க 4வது செக் பண்ணிருங்க, அதான் நல்லது. சரிங்களா? எப்பவுமே அப்படி பார்த்துட்டீங்கன்னா நல்லது. தொழில் முனைவோர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைனர். இப்போ தொழில்னாலே என்டர்பிரைனர் தான். 4வது இடத்துல 4, வேற ஒண்ணுமே வேண்டாம். இப்போ ஈஸியா எடுத்துடலாம். நமக்கு டி வராது, செகண்ட் ஆப்ஷன் பி தான் வரணும். சரிங்களா? ஒரு சில ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து போற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதிகபட்சம் நமக்கு 2 எண்ணம் தெரிஞ்சதுனாலே மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் நம்ம கையிலேன்னு அர்த்தம். ஓகேவா? அதெல்லாம் மிஸ் பண்ணிட வேண்டாம். சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின் கூட ஏதாவது மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேட்ச் த ஃபாலோவிங்ல 2 ஆப்ஷன், அதிகபட்சம் 1 2 தெரிஞ்சாலும் நம்ம கொஸ்டின் நம்ம கையில தான் வச்சுலாம். அடுத்த பாருங்க 31, கீழ்காணும் தொடரில் சரியான தொடர் என்னன்னு கேட்டிருக்கு. எது சரி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மை தான் வரணும். இங்கே உயிர் வரும்போது ஊர் தான் வரணும். அப்போ இது ஒன்று தப்பு. ரெண்டாவது பாருங்க, இது ஓர் வரணும். அடுத்து பாருங்க, அக்து அப்படின்னு வரணும். இதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்து எடுத்துடலாம். அக்து இதான் வரணும். ஆனால் அதுன்னு இருக்கு. இப்போ அதுன்னு இருந்தாலே உயிர்மை எழுத்து தான் நமக்கு அடுத்து வரணும். அப்போ 1ம் தப்பு, 2ம் தப்பு, 3ம் தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இருக்கக்கூடியதே 4 1 தான் இருக்கு. சரியா? அப்போ அது நகரத்திற்கு செல்லக்கூடிய வழி, அதாவது செல்லும் சாலை. அது நமக்கு கரெக்டான 31க்கு 4th ஆப்ஷன் தான் சரி. சரிங்களா? அடுத்த பாருங்க 32, இரண்டு படுதல் அப்படிங்கிறான். சரிங்களா? அப்ப இரண்டு படுதல் அப்படிங்கிறது 2ஆ பிரிக்கிறோம். இரண்டு படுதல் அப்படிங்கிறது ஐயுறுதல். சரிங்களா? தெளிவு. சரிங்களா? தெளிவு ஐயுறுதல் அப்படிங்கிறது தான் இரண்டு படுதல். அடுத்தது 2 அப்ப பாருங்க, 1ஆவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல 3. இதுல பாருங்க எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம். இப்பதான் சொல்லிட்டு வந்தோம், எல்லாமே 3ஆ இருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த ஆப்ஷனும் தூக்கிடு. 2 வந்துட்டான் அப்படிங்கிறோம், 2 வந்துட்டான் அப்படிங்கிறோம். 2 வந்துட்டான் அப்படின்னா விரைவில் வர்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கான். அதான் ஆன்சர். அப்போ 2ஆவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4. 2ஆவது இடத்துல 4 அப்படிங்கும்போது பாருங்க, அடுத்த ஆப்ஷனு ரெண்டுமே கட் ஆயிரும். சரிங்க? அடுத்த ஆப்ஷனே 2க்கு கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த பாருங்க இது. அடுத்து நீங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 4ஆவது பாத்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. 2 கலத்தல். 2 கலத்தல் அப்படின்னாலே முக்தி அடைதல். அதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அறிவுல ஞானத்துல என்ன பண்றோம்னா முக்தி அடைஞ்சிருது. இறைவனுக்கும் நமக்கு அந்த இதுலயும் சம்மந்தப்படுத்தக்கூடிய 2 கலத்தல் அப்படிங்கிறான். அப்போ முக்தி நிலையை அடைஞ்சிடறான். அப்ப 4ஆவது இடத்துல 1, இதை வச்சு எடுத்துட வேண்டியதான். சரிங்களா? அப்ப 3 4 2 1 அதான் ஆன்சரு. 4th ஆப்ஷன் வராது. 32க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 33, தனிப்பாசுர தொகை அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு பரதிமாற் கலைஞர் தான் கொஷின். நம்ம இதை பார்த்தது இங்க போட்டுருவோம்னு சொல்லி தான் ஆப்ஷன் இங்க வச்சிருக்காங்க. சரிங்களா? அதான் கொஷின் ஃபுல்லா ரீட் பண்ணோம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கண்டு இங்க இருந்து இப்படி வந்துடணும். அதான் நமக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? தனிப்பாசுர தொகைனாலே பரதிமாற் கலைஞர் தான் போடுவேன்னு தெரிஞ்சேதான் 7 வச்சிருக்கான். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலனாலே கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், ஜியு போப். அப்படி இல்லை லாங்குவேஜை பத்தி சொல்றேன் அப்படின்னா யாரை பத்தி சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்டுவெல் கொஸ்டின் தான் கேட்பான். வேற ஒண்ணும் கிடையாது. யா ஐடியாஸ் தான், எல்லாமே ஐடியா தான். ஓகேங்களா? பாருங்க 34, ஓரெழுத்து ஒரு மொழியில் நமக்கு சரியாக பொருந்தி உள்ளது என்ன கேட்டிருக்கான். ஓரெழுத்து கிடையாது, ஓரெழுத்து ஒரு மொழியில் சரியாக பொருந்தி உள்ள இணை என்னன்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் பாருங்க, பே. பே அப்படின்னா இறை கிடையாது. பே அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மேகம், அதான் அர்த்தம். பே அப்படின்னா மேகம். அடுத்தது மூ அப்படிங்கிறது 3 கரெக்ட். தா அப்படிங்கிறது கொடு. தா அப்படிங்கிறது கொடு ஆயிரும். மா அப்படிங்கிறது உரிச்சொல்லு தான், உயர்வு தான். சரிங்களா? அது அச்சம் வராது. அப்போ நமக்கு 34க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரி. அதான் நமக்கு மூ அப்படிங்கிறது 3. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. சரிங்களா? தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும் அப்படிங்கிறதா நமக்கு சரி. நீங்க இதை பாருங்களேன், தமிழ் மொழியில் சிறக்க வேண்டும் சிந்தனை. நம்ம சிந்தனை கொண்டு வந்து லாஸ்ட்ல வைக்க முடியாது, சிந்தனை சிறக்க வேண்டும் இப்படிதான் வைக்கணும். ஓகேவா? 35க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 36. இதெல்லாம் பாருங்க ஈஸியான கொஷின் தான், நமக்கு சாதகமான கொஷினா இருக்கு. அரசன் அப்படிங்கிறது 1 மன்னன், அடுத்தது வேந்தன், அடுத்தது கோன், புரவலன். இங்கதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், புரவலன் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா?
மீதியெல்லாம் பாருங்க முதல்வன் இருக்கு, தலைவன் இருக்கு, புறவன் இருக்கு. ஆனால் நம்ம இதை வச்சு எடுத்துடலாம். தலைவன்னா ஐ போயிடும், இது வராது. கொழுநன்னா நமக்கு கணவர் போயிடும், வராது. மழலைனா மகள் போயிடும், குழந்தைகள் போயிடும். அப்போ நம்ம ஈஸியாக எடுக்கலாம். 36க்கு ஏ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பாருங்க 37 கோர்த்து அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. எழுத்து வழக்கில் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா கோத்து, அப்போ கேன்சல் பண்ணிட்டு கோத்து அப்போ எழுத வேண்டியிருக்கு. 37க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 38 திராவிட அப்படிங்கிற சொல். இப்பதான் நம்ம சொல்லிட்டு வந்தோம். திராவிட அப்படிங்கிற சொல்லு தமிழ் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் வந்திருக்கு. ஈரஸ் பாதிரியார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோஸ் கொஷின் பார்த்தோம். அதே ப்ரோஸ் தான். திராவிட அப்படிங்கிற சொல்லு உருவான விதம் கேட்டிருக்காங்க. தமிழ் அப்படிங்கிறது தான் திரமிழா, திரவிடா, திராவிடா அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆயிருக்கு. ஓகேவா? 38க்கு அப்போ ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 39 உழுதார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கான். உழுதார் அப்படிங்கிறது முடிச்சிட்டார், அப்ப வினை முற்று. உழுதார் அப்படிங்கிறது முடிச்சிட்டாங்க, வினை முற்று. உழுது அப்ப அதை வச்சு எடுக்கலாமா? பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட்ல 2 இல்லை, அப்போ இது நம்ம கொஷின். சரிங்களா? எங்கேயும் போயிடாது. அப்போ உழுதார் அப்படிங்கிறது வினைமுற்று. 2வது ஆப்ஷன் வேணா வேணும்னா செக் பண்ணி. உழுது அப்படிங்கிறது தூள் இருக்கு, தூள் இருந்தாலே வினையச்சம் தான், வேற ஒன்றும் கிடையாது. வேற எதுவும் பார்க்க வேண்டாம், உட்காந்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நமக்கு டைமு 2 கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு டைம் எடுத்துட்டோம். அதனால இதை வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஏன்னு ஆன்சரை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்த பாருங்க கொஸ்டின் நம்பர் 40 கூற்றை ஆராய்க. டிகேசி கொடுத்துறான். டிகே சிதம்பரனார் அப்படிங்கிற டிகேசி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய டிகே சிதம்பரனாரானா எஸ், அவர் தான் டிகேசி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், அதாவது வழக்கறிஞர் தொழில் செய்து வரானா, வக்கீலா இருந்தாருன்னா ஆமா இருந்தார். ரசிகமணின்னு அழைக்கப்படுறாரானா எஸ் அழைக்கப்படுறார். தன்னுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வட்டமாக தொட்டி வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கூட்டங்கள் நடத்தி அந்த தமிழ் இலக்கியத்தை எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெருகேற்றுவாங்க. அதுக்கு பேர் வட்டத்தொட்டி அப்படின்னு அழைக்கப்படுறாருன்னா எஸ் வட்டத்தொட்டி இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி அப்படிங்கிறது 40வது கொஸ்டினுக்கு 4th இருக்கு. முடிஞ்சு போச்சு ஆன்சரு. எடுத்து பாருங்க 41 ஐதீகம் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு ஐதீகம் வச்சிருப்பான். வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளையே தொல்லை பண்ணுவானுங்க. அப்போ ஐதீகம் அப்படின்னாலே உலக வழக்கு, அவனா ஒரு வழக்கு வச்சிருப்பான். அப்போ அதை வச்சு பாருங்க ஆப்ஷன் எடுக்க முடியுதான்னு பாருங்களேன். ஏல 3 கிடையாது, சிலையும் 3 கிடையாது, டிலையும் 3 கிடையாது. ஆனா இருக்கக்கூடியதுல பில இருக்கு. எதுக்கும் ஃபர்தர் டவுட்டுக்கு செகண்ட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம் தான். அதுக்கடுத்து நீங்க போக வேண்டாம். இருதயம் அப்படிங்கிறது நெஞ்சகம். செகண்ட்ல 4 இருக்கா, போயிடுச்சு, அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. 41க்கு செகண்ட் தான் ஆன்சர். வேற ஒன்றும் போட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. சரிங்களா? போதும். அடுத்த பாருங்க 42 குற்றியலுகரம் அல்லாத சொல் கேட்டிருக்கான். குற்றியலுகரம்னா நமக்கு ஒரு வார்த்தையோட எண்ட் ஆஃப் த லெட்டர்ல ஊழ முடியணும். அப்போ ஊழ முடிஞ்சினாலே குற்றியலுகரம் தான். இங்க பாருங்க 1 இருக்கு, இன்னும் கூட்டல் ஊனு ஊழ இருக்கு. ஆனா இது பாருங்க நமக்கு இடைத்தொடர் குற்றியலுகரம் போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா இக்கு இருக்கனால வன் தொடர், ரா இருக்கனால இரு கூட்டல் தான் உயிர் தொடர்ல போயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு, இருந்தாலும் சம் எக்ஸப்ஷன் கேஸ்ல முற்றியலுகரத்துல வரக்கூடியது. ஏன்னா இடைத்தொடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துட்டு தள்ளு, உண்ணு, காணு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? பசு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா முற்றியலுகரத்துக்கு போயிடும். இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது மட்டும் குற்றியலுகரத்தில் வராது. கொஞ்சம் லைட்டாக பார்த்து வச்சுக்கலாம். 42க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தள்ளு, உள்ளு, உண்ணு, காணு, 7, மாவு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முற்றியலுகரத்துக்கு போயிடும். ஓகேவா? அடுத்த பாருங்க புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம். சின்ன புல்லா பிறந்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்டை வச்சு சொல்ற மாதிரி யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாரா பாரதி அவர்கள் தான். ராதாகிருஷ்ணன் அவர் தான் நம்ம சொல்லியிருக்காரு. 43க்கு வந்து பார்த்தோம்னா சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 44 தவறான இணையை தேர்ந்தெடுக்க அப்படிங்க. தமிழ், அதாவது மதுரை தமிழ் பேரகராதி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எங்க வச்சிருக்கான். தமிழ் மதுரை தமிழ் பேரகராதி அப்படிங்கிறது 1936 கிடையாது, 1937. ஒரே நம்பர் தான். சரிங்களா? 6 கிடையாது 7. அப்போ ஒன்னே தப்பா தான் இருக்கு.
எதுக்கு அடுத்தது பார்த்துரும், அடுத்தது பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீழே ஆப்ஷன் வச்சுருந்தா வேணா 1 தவறு 2 தவறு 3 தவறுனா நம்ம பார்க்கலாம், அடுத்தது பார்க்க வேண்டாம். சரிங்களா? இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி யாரும் பார்த்தீங்க அப்படின்னா சண்முகம் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். சண்முகம் அவர் தான் எழுதியிருக்காரு தமிழ் டு தமிழ் டிக்ஷனரி. அது வருஷம் பார்த்தீங்கன்னா 1985. கரெக்டு தான். தமிழ் அதாவது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி அப்படிங்கிறனாலே தேவநேய பாவனார் போயிடுவார். சரிங்களா? தேவநேய பாவாணர் அவர் போயிடுவார். தேவநேய பாவாணர் அவர் தான் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி. தொகுதி 1 தொகுதி 2 3 4 அது எக்கச்சக்கமா இருக்கு. சரிங்களா? தொகுதி 2க்கு தான் கொடுத்துருக்காங்க 1993. ஆனால் எஸ் இது கரெக்டு. பாவனந்தருடைய தற்கால தமிழ் சொல்லகராதி 1925. அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அப்போ நமக்கு 1 தான் நமக்கு தப்பு. மதுரை தமிழ் பேரகராதி அப்படின்னு 1937 36 கிடையாது 37. இப்போ 44க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 1 ஆன்சர் தூக்கிட்டோன்னா நீங்கள் அடுத்தது எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. கீழே ஆப்ஷன் வச்சா வேணா பார்க்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு மனசு கரெக்டுன்னு படிச்சுன்னா இது செக் பண்ணலாம், இதுனா இது அப்படி பார்க்கலாம். அங்கே ஒன்லி ஆன்சர் கிடைச்சதுன்னா அடுத்து நீங்கள் போட்டுக்கிட்டு அதை செக் பண்ணுங்கிறது கிடையாது. ஓகேவா? அடுத்த பாருங்க 45. அஞ்சவர் கிள்ளை அரண்னாலே பயப்பட மாட்டான். சரிங்களா? பயப்பட மாட்டான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கிறவன் எவனுக்கும் பயப்பட மாட்டான். ஆனால் இங்கே பாருங்க அதோடைய நமக்கு அர்த்தம், பழமொழியுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது. தைரியமாக இருக்கவனுக்கு அவனே பாதுகாப்பு. கோழைக்கு அவனும் பாதுகாப்பு போட முடியாது. சரிங்களா? அவனுக்கு தைரியம் இருக்கணும். 45க்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா? 46 பார்த்துருவோம். நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள். இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். சரிங்களா? நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இசை நாவல்கள் அப்படிங்கிறது எத்தனை படைச்சிருக்காருன்னா 3. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3. பாருங்களேன், இந்த மாதிரி கொஷின் நம்ம சிக்கிக்கிட்டோம். பாருங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. அடுத்து செக் பண்ண வேண்டியதாகி போயிடுச்சு. சரி, ரைட்டு. அடுத்து பாருங்க புதினங்கள் எத்தனை படைச்சு பிரிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5 வகையான புதினங்கள் படைச்சிருக்காரு. அப்போ இங்கே இருக்கு. அப்போ 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போ இங்கேயும் 4 தான் இருக்கு, இங்கேயும் 4 தான் இருக்கு. அப்போ நமக்கு டி மட்டும் தான் கேன்சல் ஆகுது. அடுத்து டைரக்டாக 4வதுக்கு போயிருங்க. 4வது போயிட்டு அப்படின்னா மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது 4. ஏதாச்சும் எடுக்கலாமானா எடுக்கலாம். கிளாஸில் நம்ம ரெகுலராக சொல்லக்கூடிய கொஷினு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நீங்கள் இவருடைய நாவல்கள் படிக்கும்போதே, நாவல்கள் இல்லை, நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள் படிக்கும்போது மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது 4 டிரான்ஸ்லேட் நூலில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த கொஷினுக்கு சொல்கிறேன். மீதி கொஷின் நீங்கள் லைனாக பாட்டுவாங்க. இந்த கொஷினுக்கு மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அவங்களுடைய கண்ணு 4ஆம் நம்பருக்கு போச்சுன்னா இங்கே பாருங்களேன் 4th பிளேஸில் தான் 1 வச்சுருக்கான். இப்போ இதை எடுத்துடலாம். வேறு எதையுமே உங்களுக்கு வராது. சரிங்களா? எதையுமே வராது. நமக்கு ஈஸியான வே தான். சரிங்களா? எந்த வேலை நமக்கு ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்குதோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? மொழிபெயர்ப்புகள் 4. இதே நமக்கு போயிட்டோம்னா பிற பிரபந்தங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. அது நமக்கு யாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஊவேசா பதிப்பித்த நூல்களில், ஏன்னா ஊவேசா கொஷின்னு கேட்குறான். ஊவேசா பதிப்பித்த நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற பிரபந்தங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 நூல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பதிப்பிச்சிருப்பார். அங்கே போகும்போது பிற பிரபந்தங்கள் 4, இங்கே வரும்போது டிரான்ஸ்லேட் மொழிபெயர்ப்பு நூல்கள் 4. அப்போ நீங்கள் 4வது பார்த்துட்டு 1வது எடுத்திருந்தாலே 4வது இடத்துல 1 அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன் எடுத்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி கொஷினுக்கு மட்டும் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ 46க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த போயிடலாமா? 47 பாருங்க என்ன கொடுத்துருக்காண்டு. பின்வரும் வாக்கியங்களை கவனி. ஒரு செயல் நடைபெறுவதற்கு யார் யார் தேவை அப்படின்னா செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம். இந்த 5 வகையான பொருளும் தேவையானா தேவைதான். சரிங்களா? இந்த 6 வகையான பொருளும் வெளிப்பட தெரிஞ்சதுன்னா அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்க தெருநிலை வினைமுற்றானா எஸ். வெளிப்படையா தெரிஞ்சுன்னா தெரிநிலை வினைமுற்று. 1 கரெக்ட். அடுத்து பாருங்க பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில். இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றின் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இதுதான் நமக்கு 8th புக்ல இருக்கக்கூடியது. காலத்தை வெளிப்படையாக காட்டல அப்படின்னாலே அதுக்கு பேர் என்ன பாருங்க குறிப்பு வினைமுற்று. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் என்னமோ பெருசு தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு ரொம்ப சின்னது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சரு 2ம் சரிதான். முடிச்சுடுச்சு கொஸ்டின். 47க்கு 4th. மேக்ஸில் அதே மாதிரி தான். மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பெரிய கணக்காக கொடுத்துருப்பான். 1,00,000 கேள்வியில் 1,00,000 லைனை கொடுத்துட்டு ஒரு பேசேஜ் ஃபுல்லாக கேள்வியாக கொடுத்துருப்பான். ஆனால் கணக்கு ஒரு செகண்டில் எப்படிங்கிறதுல முடிஞ்சு போயிரு. அதே தான் சரிங்களா. அதை கண்டு நம்ம பயந்துட்டு இருக்கக்கூடாது. 48க்கு பாருங்க என்ன கொடுத்துருக்கான்ட்டு, முதலில் 5ஆம் பரியத்தில் பெருசாக கொடுத்துருக்கான். அடுத்து நம்மளுடைய கண் பார்வை எங்கே இருக்குன்னா சிங்கிள் கோட்ஸில் என்ன வச்சிருக்கான், தமிழ் கேட்குறானா, இங்கிலீஷ் கேட்குறானா, அதே மாதிரி அதுக்கு பொருள் கேட்குறானா, எதிர்ச்சொல் கேட்குறானா, நேர்ச்சொல் கேட்குறானா, அதான் கொஷின் சரிங்களா. அவன் பாட்டுக்கு எதோ ஒன்று கொடுத்துட்டு போட்டோம். இங்கே பாருங்களேன், அவன் கொஷின் என்னன்னா வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்னன்னு தான் கேட்குறான். பக்கத்தில் இதே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லு, சரியான சொல்லு, சரியான பொருள் கேட்டால் கூட நமக்கு இதை எடுக்கலாம். கண்ணு டக்குன்னு பார்த்துட்டே வர்றோம், டக்குன்னு இதை அடிச்சிடும். நீங்கள் அங்கே போயிட்டு இதை வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துட்டீங்கன்னா வேஸ்ட்டு சரிங்களா. அப்போ வித்தியாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சியை தான் சொல்ல வர்றான் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சராக தெரியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா கொஷினில் நமக்கு உபாத்தியாயர் அதே தான் கேட்டுக்கிட்டு இருந்தான் முன்னாடி. அப்போ நமக்கு வித்தியாபியாசம், வித்யாரம்பம் இந்த மாதிரி கொஷின்லாம் இப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சரிங்களா. இந்த மாதிரி கொஷின் நமக்கு வாய்ப்பு தான் சரிங்களா. ஏன்னா ஊவேசா அப்படிங்கிறது நமக்கு ஊவே சாமிநாதர் நமக்கு என்ன சொல்கிறோன்னா தமிழ் தாத்தா தான், கல்கி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேவரான இவருக்கு ஒரு ஃபேவரான நமக்கு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாம கோபாத்தியாய மகாம கோபாத்தியாய அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. எக்கச்சக்க சிறப்பு பெயர்கள் இருக்கு. இது ஃபேவரா கொஞ்சம் கேட்கறதுனால நம்ம சொல்றோம் சரிங்களா. ஊவேசா பத்தின சொல்லணும்னா 2 மணி நேரம் நமக்கு சொல்லலாம் சரிங்களா. டேட்டா அவ்வளோ இருக்கு ஓகேவா. ஊவேசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாம கோபாத்தியாய அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படின்னு சொல்ல வரோம் ஓகேங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டோம். 48க்கு சி. அடுத்து பாருங்க 49 லகர வேறுபாடு கேட்குறாங்க சரிங்களா. லாஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைனு, இங்கே ஒரு லைன் இப்படி கேட்டிருந்தாங்க. இப்போ அப்படியே லகர வேறுபாட்டில் தவறானது கேட்குறாங்க சரிங்களா. எப்படியும் கொஷின் ஃப்ரேம் ஆகத்தான் போகுது லகரில் ஓகேங்களா. அதை பாருங்க லகரில் சிரம் அப்படிங்கிறது தலை அப்படிங்கிறது பாருங்க குண்டுல தான் வரணும். அப்போ இங்கே வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ அதை ஆன்சர் தூக்கிட வேண்டியதான். இதை போட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு பார்க்கணுங்கிறது கிடையாது. அப்படி உங்களுக்கு ஃபர்தராக தான் பார்த்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துடணும். இலைக்காக வேறு பெயர் தலை, வண்டி இழுப்பது வந்து பார்த்தீங்கன்னா காலை, கடலுக்கு வேறு பெயர் பறவை சரியாக தான் வருது. அந்த தலை மட்டும்தான் தப்பாக இருக்குது. சிரம் அப்படிங்கிறது தலையின் முதன்மை பகுதி, உச்சி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். 49க்கு ஏன்னு இது எடுத்துட வேண்டியதான் சரிங்களா. அடுத்த பாருங்க கொஷின் நம்பர் 50 கலைச்சொல் அறிதல் அப்படிங்கிறோம். இப்போ கலைச்சொல் அறிதல் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னாலே அனிச்சை செயல் அதான அர்த்தம். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்னாலே அனிச்சை செயல். 50க்கு ஆப்ஷன் 4 தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அடுத்து போயிடலாமா. 51 பொருள் அறிந்து பொறுத்துக அப்படிங்கிறான். அப்போ பொருள் தான் கேட்குறான் சரிங்களா. அப்போ பாருங்க ஒழுகாமை அப்படிங்கிறது நமக்கு என்ன மீனிங் கரெக்டா, என்ன மீனிங் அப்படின்னா தளராமை அப்படிங்கிறதா கரெக்ட். அப்போ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ பாருங்க ஏலி வராது, சீலி வராது, டீலி வராது சரிங்களா. அப்போ எங்கே வருது? 7 தான் செகண்ட் ஆப்ஷனில் தான் 1 அதுக்கு 4. அப்படி உங்களுக்கு ஒழுகாமை தெரியல அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன எடுக்கலாம் பாருங்க. திண்ணியர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நல்லா தைரியமான ஆள், ஸ்ட்ராங்கான ஆள். ஒழுகாமை தெரியல, தளராமைன்னு தெரியல. அப்போ நீங்கள் 3வது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருங்க. ஏன்னா திண்மை அப்படின்னால நல்லா வலிமையானது அப்படின்னு அர்த்தம். அப்போ திண்ணியர் அப்படிங்கிறது வலியவர். இப்போ பாருங்க 3rd 3வது இருக்கு. இங்கே பாருங்க இங்கே 3 இருக்கு, 3வது இடத்துல 2, இங்கே தான் 2 இருக்கு. இங்கேயும் பாருங்க 2 இல்லை, இங்கேயும் பாருங்க 2 இல்லை. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் தான். மீதி வேணா உங்களுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட வேண்டியதான் சரிங்களா. விழுமம் அப்படிங்கிறது துன்பம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீறு அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறத எடுத்து பார்த்துட வேண்டியதான். இப்போ 4, 3, 2, 1 அப்படிங்கிறது தான் 51க்கு செகண்ட் ஆப்ஷன் தான் சரி சரிங்களா. அடுத்த கொஷினு 52 பாருங்க. பழமொழி கொடுத்துருக்காங்க, பழமொழியும் கேட்குறான். என்னதான் படித்தாலும் ஜென்ரலான கொஷினாக போட்டு விட்டுறான் டிஎன்பிசியில் சரிங்களா. அப்போ நமக்கு அதுக்குன்னு படிக்காமல் இருக்க முடியாது சரிங்களா. ஜென்ரலாக நம்ம வாசிக்கிட்டே வரணும். வாசிக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு ஐடியா தோணும், அதை வச்சு நம்ம கொஷின் நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. லைனாக நமக்கு தெரிகிற மாதிரியா இருக்கும். லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருப்போம், அதை மட்டும் கொஞ்சம் உடச்சி விட்டு போயிட்டே இருங்க சரிங்களா. இப்போ கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. அப்போ கல்லாடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல் படித்தவங்கள்ட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணாத, அவன்கிட்ட பண்ணினா நீ வந்து பார்த்தீங்கன்னா தோற்று தான் போவ அப்படிங்கிறதான். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே இங்கே இருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிறது இது சின்ன குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட கேட்டால் கூட சொல்லி போடும். அடுத்து பாருங்க இளமையில் கல்வி அப்படிங்கிறது சிலை மேல் எழுத்து. சரிங்களா? அப்போ நமக்கு 52க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 53 ப்ரோஸ் கொடுத்துருக்கான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித வாழ்வு என்ன ஆகுதுன்னா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படிங்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வை பற்றி சொல்லக்கூடிய ஆத்தர் ஏன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தன்னுடைய எளிய கருத்துக்கள் மூலியமா உழைப்பாளர்களுடைய உயர்வை போற்றி பாட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஈஸியாக எடுக்கலாம். 53க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் சரி. சரிங்களா? அடுத்த பாருங்க 54 சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறியும். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, சந்திப்பிழையற்ற எல்லா சத்துக்களும் இச்சு வரணும். சரிங்களா? அப்போ ஏ வருமானா வராது, ஏ வராது, இதில் வரலாம், இது வராது. அப்போ இதுக்கு தான் போட்டி. அப்படியே வாஜின்னு வந்துடுங்க. கிடைக்கும்படியாக நம் உணவு பழக்கம் அமைய வேண்டும். சரிங்களா? அப்போ கிடைக்கும்படியாக எல்லா சத்துக்களும் இங்கே பாருங்க இக்கு இல்லை, அப்போ இங்கே இருக்கு. அப்போ ஆன்சரு 4 தான் எடுத்துட வேண்டியதான். 54க்கு 4 தான். சரிங்களா? 54க்கு ஆன்சர் 4. 55 உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார். நீங்கள் இந்த கொஸ்டின் படிக்கணும் கிடையாது. ஊருணி அப்படிங்கிறது தண்ணி தோண்ட தோண்ட வளரக்கூடிய எவ்வளோ அந்த அளவுக்கு நமக்கு அகழ்வாராய்ச்சி தோன்றமோ அந்த அளவுக்கு ஊருணி அப்படிங்கிறது நீர் ஊற்றிட்டே இருக்கும். அப்போ உலக உடையவன் வந்து பார்த்தீங்கன்னா ஊருணி போல தான், அவன் ஊற்று போல எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய நீராக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியதா வள்ளுவருடைய கருத்து. 55க்கு ஏதா கரெக்ட். 56 பாருங்க கலைச்சொல் அறிக. இன்டிஸ்டிங்கிஷபிள் அப்படிங்கிறது பாகுபடுத்த ஒண்ணாதது, ஒரே மாதிரி பாகுபடுத்த முடியாது அப்படிங்கிறது தான் இன்டிஸ்டிங்கிஷபிள் அப்படிங்கிறது. 56க்கு ஏதான் கரெக்ட். 56க்கு ஏதான். 57 ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருள், பரிவு, கருணை இதெல்லாம் எதுக்கு மேல வருது அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல்னால வரக்கூடியது. அப்போ 57க்கு இரக்கம் அப்படிங்கிறத கரெக்ட். ஏதான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 58 யாத்து பொறுத்து கொடுத்துருக்கான். யாத்து அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து 1க்கு 1 கரெக்ட். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்தும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா தழைக்கும் அப்படிங்கிறது 2க்கு 2 கரெக்ட். அப்போ 1 2 இருக்கக்கூடிய 1வது ஆப்ஷனே 1 தான் இருக்கு. சரிங்களா? இதை வச்சு எடுத்துடலாம் 1 தெரிஞ்சிருந்தால. சரிங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துருங்க. நச்சின்னு தெரியுதா? நச்சின்னா விருப்பம், விரும்பினால் அப்படிங்கிறது தெரியுதா? சரி, இதை வச்சு எடுக்கலாம். இப்போ இங்கே எங்கேயுமே 4 இல்லை, நமக்கு ஏதோ ஒரு வழி நமக்கு தேவை ஆன்சர் தானே. சரியா? பாருங்க 1 2 3 and 4 58க்கு ஏதான் கரெக்ட். நந்தும் அப்படிங்கிறது தலைக்கும், தமித்து அப்படிங்கிறது தனித்து, நச்சின் அப்படிங்கிறது விரும்பி. ஓகேங்களா? விரும்பினால் கரெக்ட். 58க்கு ஏதான். 59 பாருங்களேன் மரபு பிழையும் கொஷினும் வருது. சுவர் கட்டினார் அப்படிங்கிறது மரபு பிழையும் பொறுத்துக்க. சுவர் கட்டினார் வருமா? வராது. ஏன்னா சுவர் எழுப்பினார் அப்படிங்கிறதா வரும். அப்பதான் நம்ம சொல்லலாம் தலகாணி தலையணை. அதே மாதிரி இடது பக்கம் அப்படிங்கிறது இடப்பக்கம், வலது பக்கம் அப்படிங்கிறது வலப்பக்கம் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி நமக்கு சுவர் எழுப்பினார் அப்படின்னு தான் வரணும், சுவர் கட்டினார் அப்படின்னு வரக்கூடாது. அப்போ என்ன இருக்குன்னா பிழை இருக்கு. அப்போ என்ன பிழையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினை பிழையா இருக்கு. சரிங்களா? அதாவது வினை மரபா இருக்கு. கண்ணன் சாப்பிட்டால் சொல்ல முடியுமா? சாப்பிட்டான்னு தான் சொல்ல முடியும். கண்ணன் அப்படிங்கிறது பால் தான், ஆண் பால் பெண் பால் சொல்றோம். ரெண்டாவது இங்க இருக்கு. அடுத்தும் பாருங்க, ஏன்னா இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, இதுவும் பார்க்க வேண்டியது, இதுவும் பார்க்க வேண்டியது. அப்படின்னா நீங்க 4th பார்த்துருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? 1 பாருங்க, அதுக்கடுத்து 2வது சேமா இருக்குன்னா டைரக்டா 4th வந்துருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ எருது அப்படிங்கிறது கத்து கிடையாது. எருது எக்காலமிடும் ஒளி மரபு. அப்போ 4ஆவதுல 1. இப்போ நீங்க இங்க போக வேண்டியதில்லை, நீங்க ஈஸியா தூக்கிடலாம். சரியா? அதுக்கு தான் நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அப்போ 59க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 60 மருவு பெயர்களும் கேட்குறாங்க கொஷினு. மருவு பெயர், மருவு தொடர்பானவற்றில் எத்தனை இணைகள் பொருந்துகின்றன அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். திருநின்ற ஊர் அப்படிங்கிறது திண்ணை கிடையாது, திண்ணனூர். திண்ணனூர் தான் திருநின்ற ஊர். திண்ண
நூறு, திண்ணனூர் தான் திருநின்றவூர். அப்போ ஒன்று தப்பு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அறுவை, இது கரெக்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நாகர்கோவில் நாஞ்சி, வானவன் மாதேவி அப்படிங்கிறது மானாம்பதி, இதுவும் கரெக்ட். அப்போ 3 இணைகள் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. சரிங்களா? அப்போ நாகர்கோவில் கரெக்டு தான். அப்போ 60க்கு சி தான் சரியான ஆன்சர். 60க்கு சி தான். ஓகேங்களா? அடுத்த பாருங்க 61, வீரமாமுனிவர் நூல்கள் பொருந்தாது. வீரமாமுனிவர் நமக்கு சிலபஸில் இருக்காங்க. வீரமாமுனிவர் நூல்களில் பொருந்தாது சத்தியவேத கீர்த்தனை முதலே வச்சிருக்காங்க பாருங்களேன். சத்தியவேத கீர்த்தனைங்கிறது வேத நாயகம், வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஆள் இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியவேத கீர்த்தனைகள் எழுதணும். அப்போ வீரமாமுனிவரில் வராது. அப்போ 1 வராதுன்னா மீதி எல்லாமே வரணும். அப்போ 61க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 62, கொஷின் பக்காவா இருக்கு. டிஎன்பிசிலே இப்படிதான் கேட்கறேன். டிஎன்பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல தான் கொஷினே வருது. நீங்கள் வாட்டுக்கு பெருசாக லென்த்தாக வரணும். லாஸ்ட் டைம் குரூப் 4ல் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே 2-3 கூட்டராக வச்சு விட்டான். அதுக்கு முன்னாடி கொஷினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ஃபார்மெட்டில் தான் டிஎன்பிசி என்ன ஃபார்மெட்டோ அதே மாதிரி கொஷின் பக்காவாக போட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட்டு. பெண் குறியீடுகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பெண் அப்படின்னாலே வீட்டுக்கு விளக்க பெண்ணு தான் சொல்கிறோம். 1 3, 1 3 எங்கே இருக்குது பாருங்க, இங்கே ஒன்று இருக்குது. அதை தாண்டி நமக்கு சீல இருக்குது. சரிங்களா? அடுத்து வேணால் 4வது செக் பண்ணிடுங்க. சிங்கம்னாலே வீரம் தான். நான் சிங்கம் மாதிரி சிங்கப்பெண்ணெல்லாம் பாட்டெல்லாம் வைக்கிறான். அப்போ சிங்கப்பெண்ணே வீரம் தான். எல்லாரும் வீரத்துக்கு சிங்கத்தை தான் நமக்கு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 4வது இடத்துல 2 தூக்கிற ஒன்று தான். இது நமக்கு வருமா? வராது. சரிங்களா? அப்போ 3 1 4 2. அப்போ 62க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஓகேயா? அடுத்த பாருங்க 63, பொருந்தாத இணையை சுட்டுகன்னு கொடுத்துருக்கான். எது பொருந்தலன்னு கேட்டிருக்கான். சரிங்களா? இதெல்லாம் புறப்பொருள் வெண்பா மாலையில் வருது. இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு நம்ம கேள்வி வரும். சரிங்களா? ஆனால் நமக்கு பொருந்தா இணை அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருக்கான். அப்போ பொருந்தா இணையில் என்ன வேணா கேட்கலாம்ல. இது புறப்பொருள் வருது, அகப்பொருள் வருது, அது அவனுக்கு மேட்டர் கிடையாது. அவனுக்கு பொருந்தாது, எது மேட்ச் கிடையாது. அதான் கொஷின். வெச்சி சிவப்பு பூ 1 கரெக்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நொச்சி அப்படிங்கிறது பச்சை பூ கிடையாது, நீலம் கலந்த ஊதா பூ. நீலம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்த மிக்ஸ் ஆன ஊதா அப்படின்னு தான் நமக்கு புக்லேயே இருக்கு. நீலம் கலந்த ஊதா. அப்போ 2வது தப்பு. அவன் கேட்டது பொருந்தாதான் கேட்டிருக்கான். இது பாருங்க உளிஞ்சை அப்படிங்கிறது மஞ்சள், தும்பை அப்படிங்கிறது வெள்ளை. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். 63க்கு செகண்ட் தான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க 64, சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுக்கல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊவேசா பற்றின டேட்டா கொடுத்துருக்கான். ஊவேசாவுடைய 8 பேர் அப்படிங்கிறது வேங்கட ரத்தினம். இவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம். 1 கரெக்ட். குறிஞ்சிப்பாட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டில் நூலில் 1. டேட்டா அப்படி தான் இருக்கும் புக்கிலேயே. குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் 1. அதை வந்து பார்த்தீங்கன்னா இயற்றவை யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் தான் இயற்றிருப்பாரு. கபிலர் இயற்றும் போது என்ன ஆகுனா அதில் 99 வகையான மலர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த 3 லாஸ்ட்டாக கிடைச்ச 3 மலர்களுடைய பேர் தெரில, ஊவேசா தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெரிய ஒரு டைலாக் மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலை வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் பதிப்பிச்சவர் இவரானா எஸ் இவர் தான். 3ஆம் தமிழ் சங்கத்துக்கு இவருக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ 3வது தப்பு. 1 2 மட்டும்தான் சரி. 1 2 சரி அப்படிங்கும்போது எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனாக தான் இருக்கு. 64க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்க சார் 64க்கு செகண்ட். 65 பாருங்க என்ன கொடுத்துறான்ட்டு கூற்று கொடுத்துருக்கான். நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் சரி அப்படின்னு பவானி காயத்ரியிடம் கூறினாள் அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் புத்தகம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானி என்ன பண்றான்னா காயத்ரியிடம் சொல்லியிருக்கா. ஓகே ரைட் சொல்லியிருக்கா. 2வது ரீசன் என்ன கொடுத்துறான் பாருங்க. ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது. ஒருத்தர் நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா நீங்க அப்படியே ரிப்பீட்டா என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அது என்ன டைரக்ட், அதான் நேர்கூற்றாயிரும். அப்ப நேர்கூற்றுல கமா கொட்டேஷன் வருமா வராதான்னு தான் கொடுத்துருக்கேன். வரும். அப்ப 2 கூற்றுமே சரியான விளக்கம் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்குன்னா 4th ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? அப்ப 65க்கு 4th தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 66, மோல் MOLE மோல் அப்படிங்கிறது அலை தாங்கி, அதுதான் கரெக்ட். 66க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரி. மோல் அப்படிங்கிறது அலை தாங்கி, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க 67 சொல்லு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் பொருள் கொடுத்துருக்காங்க. சோமன், சோமன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோமன் அப்படிங்கிறது சந்திரன். அப்போ ஒன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா 4வது 1வது இடத்துல 4 இருக்கணும். அப்போ இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் இங்கே 4 பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது, ஏன்னா 2 ஒரே மாதிரி இருக்குது. அடுத்த செகண்ட் இங்கே பார்த்துட்டு இங்கே வாங்க. சரியா? இந்த கொஷின் நம்ம கொஷின் போட்டோம்னா மாற்றி போயிடும். ஓகேவா? செகண்ட் பாருங்க, காணம். காணம் அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது? காணம் அப்படிங்கிறது பொன் தான். சரியா? அப்படி இல்லைன்னா முனிவு. முனிவு அப்படிங்கிறது என்னவா கிடைக்குது? சினமா கிடைக்குது. அப்போ முனிவை வச்சு போடலாம் போடலாம், ஏதோ ஒன்று வச்சு நம்ம போடணும். நமக்கு தேவை ஆன்சர் தான். சரிங்களா? இது எத்தனை கொஷினாக இருக்குது? 67. 67க்கு ஏ தான் கரெக்ட். 4 1 2 3 அப்படிங்கிறது. அப்போ இது வராது. 67க்கு ஏ தான். சரிங்களா? அடுத்த பாருங்க 68 அகரவரிசை. அகரவரிசையெல்லாம் கண்ணா 2 லெட்டர் திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? அகரவரிசை கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாமில் நம்ம டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்டுருவான். இதில் எதுவும் தப்பு பண்ணிடாதீங்க. சரியா? 2 கொஷினும் நம்மளோட கொஷின் மாதிரி. ஓகேவா? அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தை வச்சு தான் கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே உயிரெழுத்தாக இருக்கு. எல்லாமே உயிரெழுத்தா இருக்கு. ஏ வருமா? ஓ வருமா? ஊ வருமா? வராது. ஈ தான். ஈக்கு அப்புறம் தான் மீதி லெட்டர் எல்லாமே. இதில் தான் கஷ்டமான கொஷினாக இருக்கான் பாருங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த மாதிரி கொஷின் கட்டினான்னா நமக்கு மிகப்பெரிய லாபம் தான். நம்ம டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டாங்க, நம்ம அங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி கொஷின் கிடச்சின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா நமக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன நிம்மதி அடைஞ்சிடலாம். ஓகேவா? நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கோம். 68க்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் கரெக்ட். எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். சரிங்களா? ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். ஏதோ ஒரு பை லக் அடிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. சரியா? கொஞ்சம் சந்தோஷமாக படிங்க, கேர்ஃபுல்லாக போடுங்க. மன உளைச்சல் ஆக வேண்டாம். மன உளைச்சல் ஆனோன்னா கொஷின் போட முடியாது. ஒரு கொஷின் அடி விழுந்ததுன்னா அடுத்தடுத்து 4-5 கொஷின் அடி விழுந்துடும். அடி விழுந்து மீன்ஸ் என்ன சொல்கிறோன்னா தப்பாகி போயிடும். சரிங்களா? நம்ம கொஞ்சம் நல்லா ஹாப்பி மூடில் போட்டோம் அப்படின்னா ஒன்று கரெக்ட் ஆகிட்டே வரும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆகிட்டோம் அப்படின்னா அதில் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சரிங்களா? ரைட். 69 பாருங்களேன். இதழ் கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்துருக்காங்க, பல் கொடுத்துருக்காங்க, அண்ணன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்னவாகுது அப்படின்னா ஒழிப்பு முனைகள் ஆகுது. சொல்லக்கூடியதில் ஒழிப்பு முனைகள். ஏன்னா இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் படிச்சிருக்கோம். அதில் தான் ஒழிப்பு முனைகள் அப்படிங்கிறது 69க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 70 எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டறிய சொல்லியிருக்காங்க. என்னால் ஆளை வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா படிக்கப்பட்டது, பட்டது, பெரு, பெற்றது, ஆனது, போனது, ஆயிற்று, போயிற்று. இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது செயற்பாட்டு வினை தான் எடுக்க வேண்டியிருக்கு. 70க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா? 70க்கு சி தான். அடுத்த பாருங்க 71 திங்களை நாய் குறைத்தற்று. அப்ப திங்களை நாய் குறைத்தற்று அப்படிங்கிறது நம்ம வில்லேஜில் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சூரியனை பார்த்து நாய் குளிச்சுன்னா நாய்க்கு தான் நட்டங்கிறோம். அதே டைலாக் தான் திங்களை நாய் குறைத்தற்று. நிலவை பார்த்து நாய் குறைத்தற்று அப்படின்னா அந்த இடத்துல ஊமையினை பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? திங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலவு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊமைப்படுத்தியிருக்காங்க. குலைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ பாருங்க, பயனில்லாத செயல் தான், எந்த ஒரு யூசேஜும் இல்லை. நிலா எங்கே இருக்கு, நாய்க்குட்டி எங்கே இருக்கு, எந்த ஒரு யூசேஜும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் 71க்கு 4th ஆப்ஷன். அடுத்து பாருங்க 72 சங்ககால மக்களின் வாழ்க்கையை காட்டக்கூடிய கால கண்ணாடியாக திகழக்கூடிய நூலை என்ன நூல் பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400நால ஈஸியாக படிச்சிருப்போம். அறவுரக்கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி, இதெல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ 72க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 73 பாருங்க, கூற்ற போட்டான். 1 கூட்டல் கால், ஒன்றே கால், 1 கரெக்ட். தொடி கூட்டல் காக்ஸ், தொடி கேக்ஸ், கரெக்ட். பிரித்தெழுத கிடைப்பது சரிதான், 1 கரெக்டு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா உயிரையும் மெய்யும் இறுதியாக உடைய எண்ணு பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறை பெயர் அளவு பெயருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது குறைந்து அவ பெயர்கள் என்னன்னா ஏ அப்படிங்கிற ஒரு சாரிகை பெற்று வருமானா வரும். சரிங்களா? அப்போ 2மே கரெக்டு. 73க்கு கூற்றும் காரணமும் சரியான விளக்கம். 73க்கு பி தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 74 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துல கொடுத்துறான். பக்காவான கொஸ்டின். இந்த பாருங்களா, 1 செகண்டு. தன் சூளை அப்படிங்கிறான்.
சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம்டா, அதெல்லாம் சூப்பரான கொஸ்டின். தன் சூழ் அப்படிங்கிறான். இப்போ தன் சூழ் அப்படிங்கும்போது நார்மலாக ஒன்றுமே படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பேசிக்காக சொல்கிறேன், யாரையும் நம்ம குறை சொல்கிறதா இல்லை, ஒன்றுமே படிக்கல, சும்மா போய் எழுதி பார்த்து வருவோம் அப்படின்னு வர்றவன் தன் சூழ் அப்படிங்கிறது தன் கூட்டல் சூழலை தன் சூழல்னு போட்டுருவேன். அதுக்கு தான் அவனுக்கு தான் இந்த ஆப்ஷனை வச்சுருக்கான். நம்மளை போல படிக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? டெஸ்ட்டு போடுறீங்க, வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிங்கன்னா அர்த்தம். அப்போ நம்மளை போல ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கணும். தன் கூட்டல் சூழல் தன் சூழ வருமா அப்படின்ச்சு. நிலைமொழியில் நமக்கு இறுதி எழுத்து, வரும் மொழியில் முதல் எழுத்து. அப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன ஆகுதுன்னா 2 சுழி நா இருக்கு. அப்போ 2 சுழி நாக்கும் லாக்கும் இந்த லாக்கும் தான் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புணர்ச்சியில் படிச்சிருப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 சுழி நாக்கும் நமக்கு ஸ்கூலுக்கு போடுற லாக்கும் டாக்கும் தான் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அப்போ நிலைமொழியில் இறுதி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாவோ இல்லை இந்த லாவோ வரும்போது வருமொழியில் முதல் எழுத்து வல்லினமாக இருந்துச்சுன்னா இந்த ரா போடுவோம். அதே தான் இப்போ இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன இருக்குன்னா இது இருக்குன்னா நமக்கு மெல்லின வரும்போது நாவும் வல்லின வரும்போது டாவும் போட்டிருப்போம். அப்படித்தான் நம்ம பிரிச்சு எழுதி வச்சிருப்போம். அப்போ அங்கே பாருங்க, நிலைமொழியில் இறுதி எழுத்து என்ன இருக்குன்னா 2 சுழி நா இருக்கு. வருமொழியில் முதல் எழுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வல்லினம் இருக்கு. அப்போ வல்லினத்திற்கு இனமான வல்லினம் தான் இங்கே தான் வரணும். தன் கூட்டல் சூழல், அப்போ தற்சூழ அப்படிங்கிறதா வரணும். தன் சூழல் அப்படிங்கிறது அது நார்மலாக சும்மா எழுதி பாட்டு வரான்னு பார்த்தீங்களா, அவனுக்கு தான். சரிங்களா? அவன் நமக்கு போட்டியாளரே கிடையாது. சரிங்களா? நம்ம படிக்கிறோம், நம்ம ஸ்டேஜில் உள்ளவனுக்கு தான் நமக்கு போட்டியாளர். ஓகேவா? இப்போ 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான், அதை எடுத்துடாதீங்க. ஓகேவா? 74க்கு செகண்டு. அடுத்த பாருங்க 75. அயலறியா அட்டூனோ இல். அயலறியா அட்டூனோ இல்லை அப்படிங்கிறது அப்போ எதை வச்சு யாரை மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்போ இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான ஆன்சரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு லைனாக வருது, போய்ட்ரி மாதிரி லைனாக வருது. அதிலிருந்து ஒரு பழமொழி. சரிங்களா? பழமொழி 400 அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஒரு எண்ட் ஆஃப் த லைனும் பழமொழி வச்சு முடிச்சிருப்போம். அது மாதிரி தான் அது. சரிங்களா? இப்போ 75க்கு இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படிங்கிறதான் 75க்கு சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 76. ஆற்று பெருக்கற்று அடிச்சுடும் அந்நாளும் அவ்வாறே ஊற்று பெருக்கால் இப்பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் என்ன கேட்டிருக்கான்? நல்வழி தான். ஔவையார் தான். ஔவையார் கொஷினும் டக்குன்னு கேட்குறான், 2 கொஷினு கேட்டு விட்டுறான். திருக்குறளில் ஒரு கொஷினை வச்சு விட்டுறேன், ஒரு டைம் வைக்கிறேன், ஒரு டைம் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி எதுவும் நடக்குது. சரிங்களா? அப்போ 76க்கு 4th தான் கரெக்ட். 77 பாருங்க, புகுந்தவன் என்பதிலோடைய வேறு சொல் கேட்டிருக்காங்க. புகுந்தவன் அப்படின்னாலே புகு அப்படின்னு அர்த்தம். 77க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 78. எண்ணே மயிலின் அழகு 1. அப்போ எண்ணே அப்படின்னாலே உணர்ச்சி வாக்கியம் தான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே இருக்கு, இதான் எடுக்கலாமா? உணர்ச்சி அப்படிங்கிறது 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 2. இதெல்லாம் நீங்கள் ஒன்றுனா பாட்டுருக்க வேண்டாம், 1. அடுத்து பாருங்க உழைத்து பிழை. உழைத்து பிழை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை தான். சரிங்களா? உழைச்சி சாப்பிடுன்னு சொல்கிறோம், கட்டளை தான். அப்போ 3வது இடத்துல, சாரி 4வதுக்கு 3வது. அப்போ இது வராதுன்னு தூக்கிட வேண்டியதான். அப்போ 2, 1, 4, 3. 78க்கு சி தான் கரெக்ட். மணிமொழி பரிசு பெற்றால் அப்படிங்கிறது 3வது இடத்துல உடன்பாட்டு ப்ளஸ்ஸு. அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணன் படித்திலன் படிக்கலை எதிர்மறை மைனஸு. சரிங்களா? பொருள் மாறானா ப்ளஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். அப்போ 78க்கு சி தான் கரெக்ட். 79. களவு பொய் காமம் கோபம் முதலியவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்தர் அப்படிங்கிறதுல குற்றம், காய்ந்தர் அப்படிங்கிறதுல காய்ந்தருடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. காய்ந்தர்னா புரிந்தர்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ 79க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 80. குறளை பொய் கடுஞ்சொல் பயனில் சொல். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இவை 4ம் இலி சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இலி சொற்கள் 4 வகை கொலை சொற்களோ இல்லை பயன் சொற்களோ பாச்சொற்களோ கிடையாது. 80க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 81. என்ன கொடுத்தனா கூற்றுக்களை கவனி. தான் தாம் அப்படிங்கிற 2 சொற்கள் தனித்து வராது, முன்னாடி பின்னாடி ஏதோ ஒன்று சேர்ந்து வரும், எழுவாய சேர்ந்து வரக்கூடியதான். சரிங்களா? அப்போ 1 கரெக்ட். 2வது தான் தாம் 2மே பெயர் சொல்ல ஒருமை பன்மை வேறுபாட்டை குறிக்குதானா எஸ். 2மே இடைச்சொல்லாக வந்து ஒருமை பன்மை வேறுபாட்டை குறிக்குதானா எஸ். அனைத்துமே சரி. 81க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். 81க்கு 4th அனைத்தும் சரி. சரிங்களா?
அடுத்து பாருங்க 82 விலங்குகளின் இளமை பெருகளை தவறானது கேட்டிருக்காங்க. எது தப்புன்னு இதெல்லாம் ஈஸியாக தூக்கிடலாம். பாருங்க அணில் பிள்ளை, கீரி பிள்ளை. மான் அப்படிங்கிறது குற்றி கிடையாது, மான் அப்படிங்கிறது கன்று, அப்படி வரக்கூடியது. மான் அப்படிங்கிறது கன்று. புலி பரல் தான். அப்போ இது மட்டும்தான் தப்பு. 82க்கு சி தான் கரெக்ட். இது வராது சரிங்களா. சாரி இது வரும், புலி அப்படிங்கிறது பரல் வரும், இது மட்டும்தான் வராது. ஓகேங்களா. 82க்கு சி. 83 பாருங்க கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை. கருமேகங்கள் வானில் திரண்டன இருப்பினும் அப்படிங்கிறோம். அப்ப இருப்பினும் ஆயினும் எல்லாமே இங்கதான் நம்ம பயன்படுத்துறோம். ஆயினும் இத்தொடருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயினும் மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யல அப்படின்னு. இப்ப 83க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யல, ஏனெனிலோ ஆகையாலோ என போட முடியாது சரிங்களா. 74 பாருங்க கீழ்கண்டவற்றில் பிறமொழி சொல் அல்லாதவற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிறோம். சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வாய்ப்பு. இப்போ 1 தப்பு, வாய்ப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா எளியோருக்கு சேவை அப்படிங்கிறது பணி, அதுவும் தப்பு, அது நமக்கு பிறமொழி சொல்ல போயிடும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் வாழ்த்து, அதுவும் தப்பு. செருக்குடன் வாழ்வது தவறாகும். செருக்குன்னா நமக்கு என்ன சொல்றோம்னா அகம்பாவம் செருக்கு, அதுல வரும் பார்த்தீங்களா, அதுதான் கோபத்துடன் சொல்றோம். இப்போ இது மட்டும் தான் கரெக்ட். 84க்கு ஆன்சர் எங்க 4th மட்டும் சரி. 84க்கு 4th மட்டும் சரி. அப்போ நமக்கு டி தான் கரெக்ட் சரிங்களா. 85 கல்வனை கோரல் கடுங்கோ. இதில் கோரல் அப்படிங்கிறது கொல்றது தான், கில்லிங். இப்போ 85க்கு ஏ தான் கரெக்ட். 85க்கு ஏ தான் சரிங்களா. 86 பாருங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் அப்படிங்கிறோம். பொலி அப்படின்னா ஒண்ணு என்ன சொல்றோம் அப்படின்னா அழகு. பொலி அப்படிங்கிறது கொத்து, இன்னொன்று பொலி அப்படிங்கிறது பொழிதல். நீர் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே விழுகுது, அது பொழிதல் தான் வரக்கூடியது. 86க்கு ஏ தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்தது 87 பாருங்க பிழையான இணையை தேர்ந்தெடுக்க. பட்டுக்கோட்டை 1 கரெக்ட். நாகைப்பட்டினம் செங்கல் பட்டு தான் வரணும், செங்கல் புறம் கிடையாது, செங்கல் பட்டு. உதகமண்டலம் கரெக்ட். நமக்கு பிழையானது கேட்டிருக்காங்க. 87க்கு சி தான் கரெக்ட். இந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் ஈஸியான கொஸ்டின் வரும் சரிங்களா, அது நமக்கு மன சந்தோஷமா இருக்கும். அடுத்து பாருங்க பெருசா வந்துருச்சு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டிருக்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது செய்முறை தான், ரிப்பீட் அப்படிங்கிறது மீண்டும் செய்யக்கூடியதான். அப்ப மீண்டும் செய்து ஆன்சரைனா விடை தான். இப்போ ஆன்சர் எங்க இருக்குன்னா நமக்கு 4th தான் இருக்கு சரிங்களா. 88க்கு 4 தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அடுத்த பாருங்க 89 இரு பொருள் தருக சரிங்களா. சரியானது குழந்தை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேய் பிள்ளை கரெக்ட், குளவி சிசு கரெக்ட், மழலை மகவு கரெக்ட், வேந்தன் கோவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசன்ல வந்துடும். அது மட்டும் வராது. இப்போ 1 2 3 அப்படிங்கிறது கரெக்ட். 89க்கு சி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் பாருங்க 90 பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது அப்படின்னா யானைதன் வாய் நிறை உண்ட வழி தேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் அப்படிங்கிறது படிமில மெய்ப்படிமம், உண்மை வச்சு சொல்லக்கூடியது. இது நமக்கு 11th புக்ல இருக்கு சரிங்களா. 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். ஆனால் வினைப்படிமம், உருப்படிமம், நார்மலா படிமம், பயன் படிமம் எல்லாமே இருக்கு. பாட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நரி, இந்த பாம்பு, ஈசல், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டை வச்சு தந்திருப்பான். 90க்கு 2 தான் கரெக்ட். 91 பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. வன்கண் அப்படிங்கிறது வீரத்தன்மை, வன்மை வீரத்தன்மை 1 கரெக்ட். 2வது பாருங்க அரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உருவமற்றது, அப்படிங்கிறது உருவமற்றது. அப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா 3வது. அப்போ இது 2மே அடி வாங்கிடும், இது 2மே தப்பு, அடி வாங்கிடும். அப்போ உரு அப்படிங்கிறது வடிவம் இங்க இருக்கு. அப்போ 4வது பாருங்க கூற்று அப்படிங்கிறது யமன், அது கரெக்ட். அப்போ 1 4 சரி, 1 4 சரி அப்படிங்கும்போது ஆன்சர் எங்க இருக்குன்னா சில இருக்கு. 1 4 சரி. 91க்கு சி தான் கரெக்ட். 92 பாருங்க துன்ப நோயை நீக்கிடு மேல் துவாவிடமும் அமுதாகும் அப்படிங்கிறது. அப்ப துவா அப்படிங்கிறடைய சரியான அர்த்தம் கேட்டிருக்காங்க. நுகராத அப்படிங்கிறது 92க்கு ஏ தான் கரெக்ட் சரிங்களா. அடுத்து பாருங்க 93
சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும். கேட்டார் அப்படிங்கிறது நண்பர், கேளார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பகைவர். அப்போ நமக்கு 93க்கு சி தான் கரெக்ட். 93க்கு சி தான் ஆன்சர். 94 பாருங்க, மறுபடி ஒரு மருவு போட்டிருக்காங்க, சரியாக பொருந்தி உள்ளதை கேட்டிருக்காங்க. சரிங்களா? என் தந்தை அப்படிங்கிறது என் தந்தை கரெக்டானா கரெக்ட் 1. போது அப்படிங்கிறது பொழுது, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். மருவு பெயர்ல கேட்கலாம். போது அப்படிங்கிறது பொழுது, ஊர் பேரே கேட்கணுங்கிறத அவசியம் கிடையாது, எப்படி வேணா கேட்பாங்க. சரிங்களா? சோநாடு அப்படிங்கிறது சோழ நாடு, எம்பி அப்படிங்கிறது என் தம்பி. அனைத்தும் சரி, அனைத்தும் சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 94க்கு சி தான் கரெக்ட். 94க்கு சி. 95 பாருங்க, பாடலின் பொருள் அது கொடுத்துட்டு பின்வரும் இரு சொல்களுக்கு தருமாறு ஒரே தொடர் தான். பாடலின் பொருள் விளங்கியது அகல் விளக்கை கோவிலில் ஏற்றுவர். அப்ப விளக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் ஆகுது. இது சூப்பரான கொஷின் தான். சரிங்களா? இதெல்லாம் எதிர்பார்க்காத கொஷின். 95க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட். ஆனால் புக்கில் இருக்கு, புக் பேக்கில் பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அடுத்த பாருங்க 96, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முதலில் கவிதை எழுத சிந்தித்த பொருள் என்ன? கவிதை எழுத பார்த்தீங்கன்னா சிந்திச்ச பொருள் என்ன? தமிழுடைய இன்னலை தீர்க்கக்கூடிய வழி என்ன? அதான் யோசிச்சு ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இப்போ 96க்கு ஏ தான் கரெக்ட். 97 பாருங்க, தோல்கன்றை காட்டி பசுவை கறக்கக்கூடிய பழக்கம் கொடியது, ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் சிறுவஞ்சம் மூலம். சிறுவஞ்சம் மூலம்னாலே காரியாசன் சியா போடலாம். 97க்கு ஆப்ஷன் 4 தான் சரி. 98 பாருங்க, கூற்று கொடுத்துருக்காங்க. பொருட்களை தனித்தனியே கூறும்போது காட்புள்ளி போட வேண்டும். ஒரு பொருளை தனித்தனியா சொல்றோம் அப்படின்னா கமா போடணுமானா போடணும். 1 கரெக்ட். 2வது அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆடுகள் மாடுகள் நாய்கள் கோழிகள் ஊரில் வாழ்கின்றன. கரெக்டான கரெக்ட், ரெண்டுமே கரெக்டு. சரியான கூற்று இரண்டுமே சரி. கூற்று இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் 98க்கு சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 99, கான்டாக்ட்லெஸ். கான்டாக்ட்லெஸ் அப்படிங்கிறது தொடலிலி தான் கரெக்ட். சரிங்களா? தொடலிலி. அப்ப 99க்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 100, பாக்கு பஞ்சு பட்டு பத்து இவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறி. ஏன்னா குற்றி எழுதுற ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறான். சரிங்களா? ஏதோ டைம் வரும், நம்ம இது பை ப்ராக்டிஸ் தானே. சரிங்களா? ஈஸியாக கற்றுக்கலாம். பாக்கு எல்லாமே குற்றியல் உரம் தான். அப்போ வந்து பார்க்கும்போது இது நமக்கு இத்திருக்கு வன்தொடர், இது வன்தொடர், இது வன்தொடர், இது மட்டும் மென் தொடர் குற்றியல் உரமா இருக்கு. இஞ்சி அப்படிங்கிறது அதை வச்சு போட்டுடலாம். சரிங்களா? டிஎன்பிசி காரணக்கெல்லாம் இது ஒரு கொஷின் மாதிரியே தெரியாது. இருந்தாலும் நம்ம இதில் எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது, அதுதான் நமக்கு மேட்ரு. சரிங்களா? அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் போகாதுமா. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது. 100க்கு செகண்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? ஏன்னா தெரியாத கொஷினை நமக்கு வர்ற மார்க்கை காட்டிலும் தெரிஞ்ச கொஷினை மார்க் வந்துச்சுன்னா அதுவே நமக்கு நிம்மதி தான். தெரியாத கொஷின் ஏதோ ஒன்று போட்டு அப்பா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற காட்டிலும் தெரிஞ்ச கொஷின் பக்காவாக போட்டால் போதும். ஓகேங்களா? ரைட், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், திரும்ப கூட அந்த கொஷினை கூட பார்ப்போம். ஓகேவா?